சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை, கரப்ஷன் கபடதாரிகளோட ஆட்சி நடக்குது. அவரை போய் ஒரு 2 நாள் உத்தரப்பிரதேசம் இருந்துட்டு வர சொல்லுங்க, போயிட்டு வர சொல்லுங்க. 2 நாள் ராஜஸ்தான்ல இருந்துட்டு வர சொல்லுங்க, 2 நாள் டெல்லியில் போயிட்டு வர சொல்லுங்க. விஜய் நீங்க ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டதாவோ உதாசீனப்படுத்ததாவோ தெரியலையா திமுக? அவ்வளோதான், அவருக்கு அவ்வளோதான் பண்ண முடியும். சார் நாங்கள் நேருவுக்கு அரசியல் பண்ணோம், இந்திரா காந்தி கூட சேர்ந்தும் இருந்தும் எதிர்த்தும் பண்ணோம், ராஜீவ் காந்தி எதிர்த்து அரசியல் பண்ணோம், புரியுதுங்களா? சந்திரசேகர் எதிர்த்து அரசியல் பண்ணோம், வாஜ்பாய் எதிர்த்து அரசியல் பண்ணோம், தமிழ்நாட்டில் பெருந்தலைவரை பார்த்தோம், பக்தவச்சலத்தை பார்த்தோம். ஒரு அறிவார்ந்த தலைவர்களெல்லாம் போராடிய இயக்கம் இது. திமுகலையும் 25 வருஷம் உழைச்சி திமுகவில் பொருளாளர் ரேஞ்சுக்கு இருந்து மந்திரி பதவி கேட்டு இப்போ எம்எல்ஏவாக இருந்து சிறுசேமிப்பு குழு தலைவராக இருந்த எம்ஜிஆர் என் கட்சி விட்டு போனார். சகோதர அமைப்பாக தான் மாறிச்சது. அவங்களையும் பார்த்தோம். இப்போ நீங்கள் விஜய் விஜய் விஜய்னா சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், ஐயா சிவாஜி கட்சி ஆரம்பித்தார், நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பித்தார், நடிகர் டி ராஜன் கட்சி ஆரம்பித்தார். நடிகர் ஆரம்பித்தாங்களா அந்த லிஸ்ட்டில் இவரும் சேர்ந்திருக்காரு. அவ்வளோதான். மன்னராட்சி அகற்றப்படும்ன்றாரு. நீங்க ரொம்ப ஓட்டு போட்ட மக்களை கேவலப்படுத்துகிறார், தேர்தல் அமைப்பை கேள்விக்குறியாக்குகிறார். குடும்ப அரசியல் சொல்றாரு. எதில் அவங்க அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க, நாங்கள் திருப்பி கேட்டோம்னா உங்க பொதுக்குழு அவங்களுக்கு என்னங்க வேலைன்ட்டு. அவங்களுக்கு எந்த பதவி எந்த பொறுப்பு இல்லையே. மகன் பேசுறத பார்க்க வந்திருக்காங்க. ஏன் டிவியில பாத்துக்கங்க. பொதுக்குழுக்கு வர வேண்டிய அவசியம், அந்த அரங்கத்துக்கு வர வேண்டிய அவசியம் அது உங்க வீடா? பொதுக்குழு தானே. இப்போ நீ பேசுறதையும் உங்க அம்மா அப்பா உட்காந்து பார்க்கணும். நேற்று கட்சிக்கு வந்த உனக்கே அவ்வளோ ஆசை இருந்தா 75 வருஷமா கட்சியில் இருக்கிறவங்க அந்த ஆசை இருக்காதா? யார் வந்தாலும் தப்பு இல்லை அப்படின்றீங்க. குடும்பத்தில் முதல்ல அவரை கேளுங்கன்றேன். முதல்ல அவரை கேளுங்க. அது அவங்க அம்மா அப்பா உட்கார பேசியிருக்க கூடாது. 2வது, அவங்க குடும்ப அரசியல் இந்தியாவில் யார் குடும்ப அரசியல் நடத்தலை அப்படி நடத்தாதவங்க எங்களை கேள்வி கேட்கணும். நாங்கள் பதில் சொல்கிறோம். பாஜக நடத்தலையா? யார் இல்லை? ஜெயக்குமார் பையன் இல்லையா? ஓபிஎஸ் பையன் இல்லையா? ராஜன் செல்லப்பா பையன் இல்லையா? எடப்பாடி பையன் பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கலையா? யார் இல்லை? இவர் பொதுக்குள்ள அம்மா அப்பாவை எதிரில் உட்கார வச்சுக்கலையா? அண்ணாமலை அவங்க மனைவியுடைய வீட்டுக்கு தம்பி எல்லாம் வரவு செலவையும் பார்த்துக்கலையா? யார் இல்லை? இன்னைக்கு 40 MP பிஜேபியில் வாரிசுகள், 6 மத்திய மந்திரிகள் வாரிசுகள், 2 முதலமைச்சர்கள் வாரிசுகள். உங்களுக்கு இதான் புளிச்சு போன வார்த்தை வாரிசு அரசியல்லாம். வேற ஏதாவது தேடி கொண்டாங்க. புசி ஆனந்துக்கும் விஜய்க்கும் ஒரு சண்டை முட்டி விட பாக்குறீங்க. வருங்கால முதலமைச்சர் புசி ஆனந்தன் திமுகவே போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்குது. அவசியமா எங்களுக்கு? நாங்களும் பைத்தியமா? இல்லை ஒன்றும் இதை விஜய் பைத்தியமாகணும், இல்லை புசி ஆனந்தம் பைத்தியமா இருக்கணும். யாரை ஏமாத்துறது? அவ்வளோ பெரிய அவருக்கு நாங்கள் போஸ்ட் அடிக்கிற அளவுக்கு ஏங்க நீங்கள் அது ஒரு அரசியல் அறிவு வேணாம், ஒரு ஆவரேஜ் அறிவு இருக்க வேணாமாங்க. எங்களுக்கு இதான் வேலை. நான் என்ன தம்மா கேட்குறேன், ஒன்று நீ அந்த கட்சியினுடைய தலைவர் ஐயா விஜயை முட்டாளாக்கணும், இல்லை அவன் தொண்டனை முட்டாளாக்கணும். ஒரு ப்ரெஸ்ஸில் தான் போஸ்டர் அடிக்க முடியும் இல்லையா? ப்ரெஸ்ஸு நாங்கள் இதில் இருக்குது, சதுரமணியில் ஆகுது, ஒட்டின ஏரியாவில் தானே இருந்திருக்கோம். அது கண்டே பிடிக்க முடியாதா யார் போட்டாங்கன்னு? 2வது, அவ்வளோ பெரிய ஒரு நாங்கள் முதலமைச்சர் போஸ்ட் ஒட்டி இவங்க 2 பேரும் குழப்பம் வர்றதுக்கெலாம் வேலையை பார்க்க சொல்லுங்க சார். நான் சொல்கிறேன், அவரே அடிக்க விட்டாரு. புசி ஆனந்தே அடிக்க விட்டாரா? ஆமாம், திமுக சொன்ன நான் அவரை சொல்கிறேன். என்ன பண்ணிருக்கணும்? நீங்கள் காவல் நிலைக்கு போகணும், புகார் கொடுக்கணும், யார் அடித்தான்னு கேட்கணும், ஒட்டின இடத்துல CCTV கேமரா இருக்கும், ஒட்டினவனை பிடிக்கணும், ஒட்டினவனை பிடிச்சா போஸ்டர் கொடுத்துருவன் தெரிஞ்சிடும், போஸ்டர் கொடுத்தவனை தெரிஞ்சால் யார் போட்டான்னு தெரியும், யார் போட்டான்னு தெரிஞ்சால் எந்த பிரச்சனை தெரிஞ்சிடும். என்ன சார் இதெல்லாம் எந்த காலத்தில் பேசிட்டு இருக்காங்க அவங்க? இதுதான் சொல்கிறோம், அவங்க குழந்தை மாதிரி பேசுகிறாங்க. ஆதவர்ஜுனா பேச்சு பார்த்தீங்களா? யார் ஒரு ஆதவர்ஜுனா? உங்களுக்காக வேலையை நான் பார்த்தாரு. 2021 தேர்தலில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். என்ன வேலை பார்த்தாரு? திமுக ஜெயிக்கு நான் தான் காரணன்றாரு. நீங்க என்ன வேலை பார்த்தாருன்றீங்க? என்ன வேலை பார்த்தாரு? தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுத்தாரு. பிரசாந்த் கிஷோர் நான் தான் கூட்டி வந்தேன். திமுக நாங்க தான் வியூகம் அமைச்சோம். பிரசாந்த் கிஷோர் கிட்ட வேலை பார்த்துருக்கலாம். பிரசாந்த் கிஷோர் எங்களுக்கு வேலை பார்த்தாரு, இவர் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்கலாம். வேலை பார்த்தது காசு வாங்கியிருக்கலாம், முடிஞ்சு போச்சு. விஜய் ஒரு நியூக்ளியர் அந்த பிரசாந்த் கிஷோர் ஏன் பீகார்ல 8 இடைத்தேர்தலில் ஜெயிக்கல, டெபாசிட் வாங்கல? சரி, கேட்கறவங்க கேனீங்கன்னா என்ன வேணா சொல்லிக்கிட்டே போவீங்களா? ஆதவர்ஜனா பேசுற பேச்சுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அந்த பேச்சுக்கு நாங்கள் பொறுப்பாக மாட்டோம். பொன்னாடி அறிக்கை விட்டுதா? விட்டாங்களா இல்லையா? வெக்கமா இல்லை? கட்டின பொண்டாட்டியா அவன் பேச்சை நம்பாதீங்க, எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போது நீங்களாம் தமிழ்நாடு அரசியல் அட்வைஸ் பண்ணுவியா? அவன் குடும்ப பிரச்சனைக்கு சார் அரசியல் கொண்டு வர்றீங்க. சரி, உங்களுக்கு கட்டின பொண்டாட்டி உங்களை ஏத்துக்க மாட்டேது சார். அவன் பேச்சுல எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போது நீங்க தமிழ்நாட்டு மூலம் அறிவுரை சொல்லுவீங்களா? மாமனார் குடும்பத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, நான் அவங்களோட நிதியை பயன்படுத்தல, பணக்காரன் இல்ல. இந்த வார்த்தை மாமனார் சொல்லல, சொன்னது அவருடைய மனைவி. நாங்க அறிக்கை தான் பார்த்தோம். அந்த அறிக்கை உண்மையா போய் அவர் தான் விளக்கம் சொல்லணும். எப்படி
போங்க சார், போய் உங்கள் போல கூட கட்டணம் போராட்டி நீங்கள் நான் என் வீட்டுக்கார் நல்லா தான் பேசுவார், உண்மையை தான் பேசுவார், நல்லா அரசியல் பண்ண அவங்கள சொல்லுங்க. என்ன தெரியுது இதுலேருந்து? லோக்கல் பாஷையில் சொல்லலாம், நீ சொன்னால் பொண்டாட்டியே ஓட்டு போடாது, நாங்கள் போடணுமா? அவர் 1000 கோடி ரூபாய் வந்து விட்டுட்டு வர்றாரு. ஆனால் ரெட் ஜெயிண்ட் வச்சு பாருங்க, 2011-21 ரெட் ஜெயிண்ட் வருமானத்தை பாருங்க, 2021 பிறகு பாருங்க, ஆட்சியை வச்சு பணம் சம்பாதிக்கிற எல்லாமே ஊழல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் ஒரு என்ன சொல்றது, கட்டணம் பொண்டாட்டியே சொன்னேன், இவர்கள் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு அவங்களே சொல்லிட்ட பிறகு ஒரு அரசியல் காலத்தில் அவர் பேச்சுக்கு முக்கியத்துவம் தரணுமான்றது என்னோட கேள்வி. 50,000 பூத்துக்கு ஆள் போட்டேங்கிறாங்க, எல்லாமே ரெடியாக இருக்குங்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமே எங்களை சொல்கிறீங்க, உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்க போகிறேன் தயாராக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து கட்ட முன்னாடி சரியில்லை, கட்ட முன்னாடி அவரை ஏற்றுக்கலன்னு இருக்கீங்க. ஆமாங்க, நீங்கள் முதல்ல பாருங்கன்றோம் சார். ஒரு ஆளை சரி பண்ண முடியாது, நீங்கள் தான் 50,000 பூத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. எப்படி திமுக அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கான்னு கேட்குறேன். நாங்கள் யோசிக்கவே இல்லை, எங்கள் லிஸ்ட்லேயே நீங்கள் இல்லைன்றோம். எங்கள் லிஸ்ட்லேயே நீங்கள் இல்லை, நீங்களாவே உங்களை பிரம்மாண்டப்படுத்திக்கிறீங்க. ரொம்ப பெரிய இதெல்லாம் இருக்கிறதாலான்ட்டு. தமிழ்நாடு ரொம்ப பெருசு. சரி, பிரசாந்த் கிஷோரே சொல்கிறாருல 5-20% ஓட்டு வந்து விஜய்க்கு இருக்குன்னு பிரசாந்த் கிஷோரே சொல்கிறாருல. 8 தொழில் ஜெயிப்பேன் பீகாரில் அவர் தான் சொன்னார். எப்படி 140 நாள் நடைபெறலாம் போனார் பீகார். அவரை ஏன் கூட்டி வந்து அப்புறம் ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்க? எதுங்க 2021 சார் ஒரு தொழில் சார். 2014 மோடிக்கு வேலை பார்த்தது யாரு? அவரே தான். பார்த்தாரா இல்லையா? யாரும் மோடி கிட்ட போய் ஏன் பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தீங்க கேட்டீங்களா? நீங்க தானே அவ்வளவு குறைச்சு சொல்றீங்க, அவரை மோடி சொல்லலையே. சார் நான் சொல்ல புரிஞ்சுக்கங்க, அவர் பிஜேபிக்கு வேலை பார்த்தாருன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் வேலை பார்த்தால்தான் மோடி ஜெயிக்கிறா ஒத்துக்கிறீங்களா? இல்லை, அன்னைக்கு இருந்த காலம், அன்னைக்கு இருந்த மத்திய சர்க்கார் எதிர்ப்பு அல்ல, பொய் பிரச்சாரம், மீடியாக்களை கை கூடினது, எல்லாம் ஆதிக்க சக்தியும் ஒன்றா இருந்தது. பூவோடு சேர்ந்து நாறு மணக்கோன்ற மாதிரி இவர் சேர்ந்தார், அவர் ஜெயிச்சார். இதே தான் 2021. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், 2021 அவர் இல்லை, வேற ஒருத்தர் இருந்ததால் திமுக ஜெயிச்சிருக்கோம், யார் இல்லைனாலும் திமுக ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. சேஞ்ச் வேணும், வேற முதலமைச்சர் வேணும், அதே மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க 2026. இவர் யார்? ஒரு உதாரணம் சொல்லுங்க. இவர் யார்? மக்கள் பிரச்சனையில் பங்கெடுத்தாரா? சுகதுக்கத்தில் பங்கெடுத்தாரா? நிவாரணம் கொடுத்தாரா? குரல் கொடுத்தாரா? ஜெயிலுக்கு போனாரா? போராட்டத்துக்கு வந்தாரா? வீதிக்கு வந்தாரா? யார் இவர்? இது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க, சிம்பிளாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் யார் கட்சி ஆரம்பித்தாலும் ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருக்கும். எப்படின்னா இந்த கட்சியிலாம் அந்த கட்சிக்கு போவாங்க. நான் இன்னும் வெளிப்படையாகவே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ பாஜக தலைவர் இருந்தாலும் அண்ணாமலை வந்த பிறகு கொஞ்சம் அந்த கட்சியில் எல்லா கட்சியில் இந்த அதிருப்தியாளர்லாம் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்க. இது அண்ணாமலை தலைவர் ஆனதுக்கு பிறகு ஒரு சின்ன சேஞ்சு தெரியுது, ஆளுங்களாம் சேர்றாங்க, பாஜக வலிமை பெறுது, எல்லாரும் பேசுறது தானே. ஓகே, நீங்கள் கட்சி ஆரம்பிச்ச எவ்வளோ நாள் ஆச்சு? யாரும் வரலன்றீங்களா? யாரும் போலன்றீங்க? இன்னும் ஒரு முன்னாள் கவுன்சிலர் போய் உங்க கட்சியில் சேரல. இந்த பலரும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா பல வருஷமா உழைச்சவங்களுக்கு தான் பதவி கொடுக்கணுன்றதுக்காக தள்ளி வச்சிருக்கோம். இனிமேல் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். கேட்கறது யார் வந்து சேர்ந்தா அவங்கள நம்பி யார் வந்திருக்கா? எந்த நடிகர் எந்த நடிகை வேண்டாம். அதிமுக முன்னாள் அதிருப்தி எம்எல்ஏக்கள் யாராவது இல்லை. பிஜேபி பிடிக்காது எவனா உங்ககிட்ட இல்லை. காங்கிரஸ் பிடிக்காது யாரும் அதிருப்தி எவனா உங்ககிட்ட வந்தான் இல்லை. கம்யூனிஸ்ட் அதிருப்தி ஆகவே மாட்டாங்க இல்லை. யார் சார் வந்திருக்கா உங்ககிட்ட? நீங்களாவே அணில் குஞ்சுகளை வச்சு கட்சி நடத்தினுக்கிறீங்க. யார் வந்திருக்கா? ஒரு முன்னாள் கவுன்சிலர் வரல, ஒரு முன்னாள் எம்எல்ஏ வரல, ஒரு கட்சியில் முன்னாள் மாவட்ட செயலாளர் வரல, ஒரு கட்சியில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் வரல. பேஸே தெரியாது, நிர்வாக அமைப்பு தெரியாது, எதை எப்படி அணுகணும்னு தெரியாது. நீங்க ஓட்டு வந்து ஜெயிச்சிருங்க. சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைப்போம், கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு டிச்சில் கூட சீட் வாங்க முடியாது. விஜய் நல்லா ஏமாத்துறாங்கன்னு தெரியுது. யார் ஏமாத்துறா? அவருக்கு சுற்றி இருக்கிறவங்கலாம் நல்லா ஏமாத்துறாங்க, பொய்யா சொல்கிறாங்க, கல நிலவரம் தெரியல. அரசு ஏன்னா விஜய் மொத்தமே 3 நிகழ்ச்சி பங்கெடுத்திருக்கிறார். அந்த அதிருப்தி எப்படின்னா ஒரு பேச்சிலே தெரியுது. எங்களை பார்த்து பயப்பீங்க, ஏன் இவ்வளோ நெருக்கடி தரீங்க, ஏன் இவ்வளோ நெருக்கடி தரீங்க? எந்த நெருக்கடி? போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிச்சா? சட்டை பிடிச்சி இழுத்துட்டு போச்சா? உங்களுடைய முன்னணி தலைவரில் யாரும் ஜெயிலில் இருந்திருக்காங்களா? ரயில் மறியல் பண்ணீங்களா? ரிமாண்ட் ஆனீங்களா? ஜெயில் சோறு சாப்பிட்டீங்களா? போலீஸ் தேடுற அளவுக்கு பதட்டமாச்சா? ஒன்றுமே இல்லை சார். எது சார் நெருக்கடி உங்களுக்கு? முடியல. தப்பு தப்பாக சொல்கிறாங்க, நீங்கள் மாட்டிட்டு முழிக்கிறீங்க. இன்னைக்கு எப்படி ஆதவர்ஜான் தன்னுடைய அரிப்புக்கு விஜய் கையை எடுத்து சொரிஞ்சுக்கிறார். என்ன அரிப்பு? திமுக மேல அவருக்கு என்ன கடுப்பு? ஞாபகம், இந்தியாவில் எந்த அமைப்பு எடுத்துக்கிட்டாலும், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், எந்த தனியார் அமைப்பு, தொண்டு அமைப்பா, எதுவும்
எல்லா இடத்துலையும் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய ரகசிய ஏஜென்ட் இருப்பான். நீங்கள் சேனல் நடத்துங்க, ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க, ஒருத்தர் அது ஆர்எஸ்எஸ் ஆளாக இருப்பான். அது வந்து அந்த அளவுக்கு அடித்த ஆழமாக புள்ளி ஊடுருவி இருக்காங்க அவங்க. அந்த மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எதிர்வினையே ஆற்றாது. புகுத்தப்பட்டவர்ன்றீங்களா? அதை ஒழிச்சுனா தாவேகாவில் புகுத்தப்பட்டவர்ன்றீங்களா? கண்டிப்பா. என்ன இருந்தது, என்ன பிடிச்சதுன்னு அண்ணன் திருமாவளவன் என்ற போனீங்க, ஓஹோன்னு நீங்க என்ன பிடிக்கலன்னு வெளியே வந்தீங்க. அவனை திருமாவளவன் தன்னுடைய சித்தாந்தத்தில் கொள்கையில் பாசிச எதிர்ப்பு அழிக்கிறீங்கன்றாங்க. அழிச்சீங்க, இப்ப விசிகாவை அழிக்க பாக்குறீங்க. பைத்தியம். அப்ப இவன் ஜெயலலிதா இருந்தப்ப அரசியலுக்கே வரலன்னு அர்த்தம். 19 மாசம் போட்டால் அண்ணன் வைகோ யாரு வச்சது? யாரு வச்சது? அழிச்சது யாரு? ஜெயில வைக்கிறது இல்ல சார், கூட்டணி கட்சியா கூட்டி வந்து 19 நாள் இல்ல. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். திமுக சின்னத்திலேயே போட்டு வச்சு அவங்களோட குரலையே நசுக்குறாங்க கூட்டணி கட்சிகளோட. அந்த கட்சிக்காரன் சொல்லணும் சார், காமெடி பீஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு சார். கூட்டம் கூடும் சார், நாங்கள் வந்தோம், நாங்கள் வெளியே வரோம், தாராளமாக கூட்டம் கூடும். யாரு கூட்டம் கூடாது? அண்ணன் செந்தில் வெளியே வரட்டுமே, கூட்டம் கூடும். கோவை சார்லாம் வெளியே வரட்டுமே, கூட்டம் கூடும். பார்ப்பாங்க சார். எம்ஜிஆர் அப்போ கூட்டம் கூடலையா? எம்ஜிஆர் முதல் எலெக்ஷன் சென்னையில் வாஷ் அவுட்டு தெரியுமா? தஞ்சாவூரில் வாஷ் அவுட்டு தெரியுமா? ஆட்சியை பிடிக்கிறாரு. அவர் ஜெயிச்ச மொத்தம் எம்எல்ஏ எவ்வளவு? மிகப்பெரிய எதிர்ப்பால எம்ஜிஆர் அப்படியே பிடிச்சிட்டாருந்தாங்க ஆட்சி. ஜெயிச்ச எம்எல்ஏ எவ்வளோ தெரியுமா? 133. சென்னையில் வாஷ் அவுட்டு, தஞ்சாவூரில் வாஷ் அவுட்டு. இத்தனைக்கும் கடுமையான நெருக்கடியில் திமுக எலெக்ஷனை சந்திக்குது. அவர் வந்து மிகப்பெரிய மிருகபலத்தோட எலெக்ஷனை சந்திக்கிறார் எம்ஜிஆர். 133 தாண்ட முடியல, திமுக 48. புரட்சி வெடிக்கும் 1967 77 அந்த மாதிரி புரட்சி வெடிக்கும். எம்ஜிஆர் எப்படி திமுக வந்து 77 களம் நிலவரம் அரசியல் எதுவுமே அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். அன்னைக்கு எம்ஜிஆர் கலைஞர் எமர்ஜென்சி எதிர்க்காம இருந்திருந்தால் எம்ஜிஆர் எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருப்பார், அரசியலே மாறி போயிருக்கும். சிம்பிள், ஒரே வரி இல்லை. எமர்ஜென்சியை கலைஞர் எதிர்க்கிறார், எம்ஜிஆர் பயந்து ஆதரிக்கிறார். பதவிக்கு ஆசைப்பட்டு கலைஞர் ஆதரித்திருந்தால் எம்ஜிஆர் என்ன கட்டாயத்துக்கு ஆளாயிருப்பாரு? கலைஞர் எதிர்க்கிறாரு ஆதரிக்கிறான்றக்காக எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பாரு? எதிர்க்க. எம்ஜிஆர் எதிர்த்திருந்தா அவருக்கு அதான் என்ன இருக்கும்? களமே மாறி போயிருக்கும். இதில் இந்த இது அடிப்படையே தெரியாமல், இந்த வரலாறே தெரியாமல், இந்த கூமுட்டைங்க 77 புரட்சி வெடித்தது 26 சார் போய் படிங்க சார், பாருங்க எல்லாம்.